இன்னைக்கு என்ன விஷயம் பேச போறோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டிசிபி பாண்டியனோட கிளை பிரிவான 5ஆம் தமிழர் சங்கம் 7ஆம் அறிவோட படத்தோட டீகோட் போட்டிருக்கானுங்க. 6ஆம் தேதி போட்டிருக்கானுங்க. ஸோ 7ஆம் தேதி வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. மே 7, அதாவது 2000 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தை ரிலீஸ் ஆன மே 7 அன்னைக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இவனுங்க இந்த படத்தை டீகோட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. சடங்கு சம்பிரதாயம். அவங்க யூதர்கள் பண்ற மாதிரி தானே இவனுங்களும், அவர்களுடைய கையாட்கள் தானே இவங்கலாம். ஓகே, பாயிண்ட்ல போகலாம். விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டைட்டில் கார்டு போடுறானுங்க முன்னாடியே. யாருக்கு தேங்க்ஸ் டு போடுறாங்கன்னா, ராஜ்ன்ற ஒரு பேர்ல இருக்க ஒருத்தருக்கு பேர்றாங்க. யுவராஜ் நினைக்கிறேன். ரொம்ப சொல்லுங்க, பேரை பார்த்துக்கிறேன். யுவராஜ்ன்றவருக்கு வந்து தேங்க்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த தேங்க்ஸ்ன்னு போடும்போது யுவராஜ்ன்ற ஒரு பேர் போட்டிருக்காங்கல்ல. ஸோ நான் கதிரவராஜ்னு சொல்லி போட்டதுக்கு ராஜ்ன்ற பேர் இருக்கு, இது என்னன்னு சொல்லி இந்த ஆளோட கூட்டம்லாம் கீழே வந்து கமெண்ட்ல வந்து நீ தெலுங்கு இருந்தா நீ வந்து வந்தேரி என்னென்னமோ சொன்னாங்க. அவங்ககிட்டே பேசும்போது நான் கேட்டேன், அதாவது மாதவன் இருக்கான்ல என்னோட மேனேஜர், அவன்கிட்ட நான் பேசும்போது சொல்லியிருக்கேன், என் பேர் கதிரராஜன் இருக்கு, இதெல்லாம் பிரச்சனையா என்ன, எனக்கு தெரியாது, இதெல்லாம் தெலுங்கரோட பேர் தான் ராஜுன்றதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். விஜயநகர சோழன், அப்போ ராஜராஜ சோழன் இதெல்லாம் என்னடா கர்மந்திரம் அப்படின்ற நிறைய விஷயம் பேசினேன். இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் என்கிட்ட பேசியிருந்தான். பட் என்ன கவுண்டர் அட்டாக் கொடுக்கும் போது நான் அவனுக்கு எதிர் திசையில் நிற்க ஆரம்பிச்சோடனே நான் தெலுங்கன் ஆகிட்டேன். அது ராஜுன்ற பேர் அவங்களுக்கு நெருடல் ஆயிடுச்சு. அதாவது நீங்க தெலுங்குனா இருக்கலாம், கன்னடா இருக்கலாம், பிராமணரா கூட இருக்கலாம், ஆனா அவங்க கூட சிங்சாங் அடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்லவங்க. இல்ல தம்பி நீங்க செய்யறது சரியில்லை, இல்ல தலைவரே நீங்க சொல்றது தப்பு இல்லை, ஐயா நீங்க பண்றது தப்பு ஐயா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீ வந்தேரி, நீங்க யூதர் பிண்டாரி வண்டாரின்னு சொல்லுவாப்புல. சரி ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் வீடியோ என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. வீடியோக்குள்ள போலாம். 21/12/2012 அன்னைக்கு சத்தியுகம் ஆரம்பிக்குதுன்னு சொல்றானுங்க. இதோட கூட்டுத்தொகை வந்து இவங்க ஒரு கணக்கு போடுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோ. பட் அது இல்லை மேட்ரு. 5/6 அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. 21 கூட்டினா 3, 12 கூட்டினா 3, ஸோ 3 கூட்டினா 33, 2 கூட்டினா 6. மேட்ரு 6. இந்த பக்கத்து என்ன 2012. ஸோ இதை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 5 வரும். அதாவது 6 5 இல்ல 6 இந்த தோனி கூட இவருக்கு விராட் கூட கொடுத்தாங்களா ஆரஞ்சு கேப். அதே மாதிரி பிரான்ஸ் நினைக்கிறேன், பிரான்ஸா அந்த ஏரியாவில் வந்து அவங்களுடைய தேசிய இதுக்காக கலர் அந்த மாதிரி ஃப்ரூட் இந்த மாதிரிலாம் பார்த்தா ஆரஞ்சு தான் சொன்ன மாதிரி ஞாபகம். என்னன்னு எனக்கு சரியா நான் ஒருத்தட்ட நான் கான்வர்சேஷன் பண்ணேன், அது மறந்துருச்சு எனக்கு டக்குன்னு. இந்த 6 5ன்னு சொன்னோன்னு எல்லாமே ஞாபகத்துக்கு முன்னாடி கண்முடி வந்துட்டு போச்சு. இந்த படத்தில் 1001 இந்த படுத்துக்கிற பையன்ல பாலைவனத்துல மேலே ஓடும்ல, அந்த மாதிரி எனக்கு மண்டைக்குள்ள ஓடிச்சு, அதான் சொன்னேன். ஓகே, 6 5 ஜெமினி 11. ஸோ 6 5 உங்களுக்கு தெரியும் ஜெமினியை குறிச்சு. ஸோ ஜெமினியை குறிச்ச மாதிரி இரட்டையர்கள் குறிச்ச மாதிரி இவனுங்க சொல்றாங்க, ராவண இந்திரன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இரட்டையர்களை குறிச்சு தான் அவங்களும் பேசுறானுங்க. பட் நாமளும் இரட்டையர்கள் குறிச்சு தான் பேசிட்டு இருக்கோம். இதுல எந்த இரட்டையர்கள் தான் மேட்ரு. ஜெமினினா யாரு, துரியோதரனும் சகுனின்னு நினைக்கிறேன். இவங்களுடைய கான்செப்ட் படி துரியோதரன் சகுனி வந்து ஜெமினிக்கு ராசி. அப்புறம் மீன ராசி வந்து ரெட்டை மீன் இருக்குல்ல, இது வந்து ராவண இந்திரன் அப்பா பையன், அதுவும் அப்பா மாமா பையன் மாப்பிள்ளன்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி மருமன்ற மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே அப்பா ஸ்தானம் மாதிரி தான் வரும். ஸோ அப்பாவுக்கு பிறகு மாமன் தானே. ஸோ அந்த மாதிரி கணக்கு பார்க்கும்போது 2 விஷயம், இந்த 2 காயினுக்கு 2 பக்கம் இருக்குன்னு சொன்னோன்னே அவருக்கா ஆப்போசிட்ல இருக்கணும் டூயல் கேரக்டர், எதிர் திசையில் இருக்கணும் டியூவல் கேரக்டர். ஸோ இதுல இருந்து தான் இப்போ ஆரம்பிக்கிறானுங்க. 7 ஆசிரியத்தை உருவாக்குனது முருகனை கண்டுபிடிச்சது முருகன் தான், அதெல்லாம் உருவாக்குனார், எல்லாத்தையும் முருகன், டெக்னாலஜி எல்லாம் முருகன், இது எல்லாம் கொண்டு கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு, அதாவது இதெல்லாம் முருகன் கண்டுபிடிச்சாரா, இது முருகன் கண்டுபிடிச்சான்றதை கண்டுபிடிச்சு கொடுத்தது யாருன்னா சாட்சாத் நம்மளுடைய ஐயான்றதை முடிச்சு விட்டுறாங்க. 3 இடத்துல அழுத்தம் திருத்தமா இந்த ஐயாவை தூக்கி பிடிக்கிறாங்க. செம்பு, சரியான செம்பு. இவரை ஒரு பெரிய ஒரு ஆளா போர்ட்ரேட் பண்றதுக்காக தான் இவ்வளவு வேலை வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மீட்டிங்லாம் போகும்போது அவங்கள வாட்ச் பண்ணுவேன். ஒரு சிலவங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இன்னசென்ட்டான பீப்புள்ஸ். அவங்கள நான் பார்க்குறேன், அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு புரிதல் இருக்கும், எல்லாம் ஓகே. பட் வெள்ளந்தி ஆட்கள், தமிழ் தேசியம் அப்படின்னு அந்த ஆள் நம்புறாங்க. வயசான டிசிபி பாண்டியனா நம்புறாங்க, ஒரு உண்மையான ஆளு அப்படின்னு நம்புறாங்க. போலி ஆன்டி கிறிஸ்ட் இந்த ஆளு, அவர் தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணிக்கிறார், எல்லாத்துலயுமே டிக்ளேர் பண்ணிப்பாரு. ஆன்டி கிறிஸ்ட் அவர் தான், அர்ஜுன பாண்டியன் அவர் தான், ராஜராஜ சோழன் அவர் தான், தஞ்சை பெரிய கட்டினது இவர் தான். இப்போ இங்கே கொண்டு வந்து நிப்பாட்ட போறான்னு தெரியல. கடைசி முருகனுடைய சாட்சா அவதாரமே நான் தானே உட்கார்ந்தாலும் உட்காருவாரு. இதையும் கேட்பதற்கு ஆள் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், இங்க ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு டைம் வந்துட்டு போயிருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரே ஆற்றல் தான். அந்த ஆற்றலுக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு பேர்கள்ல தன்மை கொடுக்குறானுங்க. அது நல்ல சைடா இருந்தாலும் சரி, கெட்ட சைடா இருந்தாலும் சரி. கெட்ட சைடுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, எனிமின்னு சொல்லி ஒருத்தன் தான் இருப்பான்.
அவனுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து எளிமையாக நிற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பேர்கள் மாறும். ஒவ்வொரு டைமிங்லையும் ஒவ்வொரு ஆட்கள் அதை பேரை தாங்கி நடிப்பாங்க. அதாவது அந்த ஆற்றல் வந்து நடக்கும். இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் ரிப்பீட்டாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ இவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிப்பீட் நடக்குது. ஆனால் இவர் வந்து இவங்க என்ன சொல்ல கிரியேட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் உங்களை காப்பாற்ற வந்தோம்னு சொல்லி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு உங்களுக்கு கூடிய விரைவில் தெரியும். அப்புறம் வந்து ப்ரோ நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி நீயும் டிக்ளேர் பண்ண வர, நாங்களாம் உங்களை காப்பாற்றலாம் வரல, உங்களுக்கு விஷயத்த சொல்ல தான் வரோம். உன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்க. உனக்கு புத்தி இருக்கு, உனக்கு மூளை இருக்கு, அதாவது ஆகச்சிறந்த மூளை இருக்கு. அந்த மூளையை பயன்படுத்தி நீ அழகா எஸ்ஐ போயிடலாம். அதுக்கு நாங்கள் வந்து தேவையில்லை உனக்கு. அதுக்கான பாதையை மட்டும் காட்டி விடுறோம், நீ போயிரு. நாங்கள் எலெக்ஷன் நடந்து ஜெயிச்சு உங்களை ஆட்சி பண்ணி அதெல்லாம் ஒரு மயிரும் பிடிக்க முடியாது. 2029 அப்புறம் எலெக்ஷன் ஒன்று இருக்கவே இருக்காது. இவர் எங்கிட்டு போய் ஓட்டு வாங்கி ஜெயிக்க போறான்னு தெரில. இவங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு நீங்கள் திசை திரும்பிடக்கூடாது. உண்மையான விஷயத்தை பக்கம் திரும்பிடக்கூடாது. அதுக்காக உங்களை கடைசி வரைக்கும் சாமி சாமி சாமின்னு கொண்டு பக்தியில் விழுந்தவங்க தான் நம்ம மக்கள். அதை காட்டி ஏமாத்திட்டு இருக்கானுங்க பாவத்தை. அந்த மக்கள் என்ன சொல்றது? சரி, வீடியோவில் போவோம். ஃபுல் வீடியோ டிகோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை, எனக்கு நேரம் பத்தாது. இவங்க தற்கொலை எவ்வளோ டிகோட்லாம் பண்ண தேவையில்லை. ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது ஒரு உண்மையை சொல்கிற மாதிரி சொல்கிறான், ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த ஒரிஜினல் ஆக்சுவலி உண்மை இருக்குல்ல, அதை மறைச்சிட்றான். இப்போ என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, அவனுக்கு உண்மையை தான் சொல்கிறானுங்க. இந்த வீடியோவில் பல உண்மைகளை சொல்கிறானுங்க, வரலாற்று ரீதியாக சொல்கிறானுங்க, ஓகே. பட் ஆக்சுவலி உண்மை ஒன்று இருக்குல்ல, அதாவது அந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ஏன் இதை நீ மறைக்கிறேன்னு நீ கேள்வி கேட்டுருவ. அந்த இரட்டைத்தன்மை இருக்குல்ல, அந்த இரட்டைத்தன்மையை காட்டணும்ல, ஏன் காட்ட மாட்டேற? ஸோ அந்த காட்டாத பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இவனுக்கு வந்து இதெல்லாம் மான்ஸ்டரா அது என்ன படம், அனிமல் படத்தை வந்து டிகோட் பண்ணியிருந்தானுங்க. நானும் சரி ஓகே என்ன டிகோட், எப்பயுமே பரசுராம் சொல்லுவாங்க. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா கடைசி ஒரு உண்மையை மறைச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 2 இடத்துல உண்மையை மறைச்சிருந்தானுங்க. இவங்க எல்லாம் ஒரே கும்பல்னு சொல்லவே இல்லை. இதுக்கு ஒரு செம்பு கீழே வந்து சொல்லுது, இல்லை ஆதியில எல்லாம் தமிழர்களாக ஒன்றா இருந்தாங்க, முடிச்சு விட்டாங்களா? இப்போ எதுக்கு இவங்க ஆதியில குமரி கிணத்து வந்து எல்லாரும் போனாங்கன்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க? அதாவது கிராஸ் ப்ரீடை உருவாக்கி டிஎன்ஏ கிளப்பாகி அவங்க வேற லெவலில் போயிட்டானுங்க. தமிழனுக்கும் அவனுக்கும் அத்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன ஒன்றுன்னு சொல்லிட்டு இருப்ப? அதுக்கப்புறம் நீ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலுமே ஒரு விஷயம் காட்டுவானுங்க. நாங்கள் சொல்கிறது நாகர்களை பற்றி, மனிதர்கள் கலப்பாகி உள்ளே போனதை பற்றி பேசலை. அது அடிமைகளை பற்றி நான் பேசவே இல்லை. ரியல் எனிமி நாகர்கள், அவங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. அவங்கள பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த நாக கலப்புக்குள்ளே போன மனிதர்கள் இங்கேருந்து போனானுங்கள்ல, அதாவது இங்கேருந்து அவங்களுக்கு சிங்சாங் அடிச்சு போனாயே இல்லை, அவங்களுக்குள்ள கலப்பாக உருவாக்கி 3வது கட்ட பிரீடு. அந்த 3வது கட்ட பிரீடு தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய மன்னர்கள் வாரிசுகள் எல்லாமே அந்த நாகர்களும் மனித இனமும் கலந்து 3வது கட்ட பிரீடில் வந்த கும்பல் தான் இவனுங்களாம். உங்களுக்கான ஆளா? இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் உங்களோட ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியும்? முதல்ல வீடியோ பாரு. இந்த வீடியோவுக்கு கீழே நான் இவங்களுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் சரிக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன். இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் போட்ட வீடியோ எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி கீழே பின் பண்ணி விட்றேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கீழே இருக்க வீடியோ இருக்குல்ல, கடைசி வீடியோ, அந்த வீடியோலேருந்து வரிசையாக பாரு. நீ எந்த வீடியோ பார்த்தாலும் உனக்கு விஷயம் புரியதான் போகுது. அந்த 10-15 வீடியோ 20 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஒரு சில வீடியோஸ்லாம் மெம்பர்ஸில் கிடக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த டிசிபி பாண்டியன் ஐயா அவர்கள் யாருன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லைன்னா புரியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் ஐயாண்டு பறந்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு ஒரு மடத்தை கட்டிடுவாங்க, மடத்தை கட்டி உட்காந்துருவாங்க. நீங்கள் போய் நித்யானந்தா இங்கேருந்து கைலாசா போயிட்டார்ல, அதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அந்த இடத்துக்கு தான் இவரை ஃபில் பண்ண பார்க்குறாங்க. முருகதாஸ் அவர்கள் வந்து முருகன் இந்த படத்தை எடுத்த பேரே முருகதாஸ், அவருமே வந்து முருகன் வந்து ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஓகே, முருகதாஸோட டேட் ஆஃப் பர்த் 25 செப்டம்பர், நவம்பர், ஜனவரி, பிப்ரவரி. இதில் ஜனவரி பிப்ரவரி சிமிலராக கனெக்ஷன் தான். பிப்ரவரி ஜனவரியும் ஒரு குறிப்பிட்ட கணக்கில் வரும். இந்த 13 மாதங்களை கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு உங்களுக்கு காட்டப்படுறது 12, பட் 13ஓட கனெக்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்கும். செப்டம்பர், நவம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிப்ரவரி, ஜனவரிக்கு பாதியிலேருந்து இது எல்லாமே ஒரு கனெக்ஷன்ஸ். இந்த லூப்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே தான் வரும், நெருக்கி இதுக்குள்ளே தான் வருவாங்க. ஐயா வந்து செப்டம்பர் 25 பிறந்திருக்காரு. உங்களோட ஐயா இருக்காரு டிசிபி ஐயா, அவரோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல பின் பண்ணுங்க. அதுக்கான காரணகர்த்தா இவர் உண்மையிலேயே என்ன கேரக்டர்ன்றதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன், கன்ஃபார்மா எக்ஸ்ப்ளோர் பண்றேன். கள்ளக்குறிச்சி ஏஆர் முருகதாஸ் கள்ளக்குறிச்சிக்காரர். காகபூஜன்றை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், கள்ளக்குறிச்சியை பத்தி பேசிட்டு இருந்தோம். கள்ளக்குறிச்சி தான் உங்க ஐயா, கள்ளக்குறிச்சிக்காரர் தான் உங்க ஐயா. கேட்டு போயிடுவாருண்ணா, தெரியாதுல்ல உங்களுக்கு? கேட்டுப்பாரு, தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க. ஒரு இவ்வளோ கனெக்ஷன் வருது ஐயா கூட. ஐயா பார்த்தீங்கன்னா அப்போவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட திரும்பவும் சொல்கிறேன், இதில் நிறைய மேட்ரு சொல்லியிருப்பானுங்க.
இவனுங்களே தவளை தன் வாயில் கெடும்ல அந்த மாதிரி கெட்டிருக்கானுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து முருகன் நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்த கன்னிகள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. அது சப்த கன்னிகள்லாம் உங்களுக்கான சாமின்னு சொல்லி உங்கள் தள்ள கட்டுறதுக்கு தான் வேலை. இந்த புக்கு, இந்த போதி தர்மர் புக்கு இருக்குல்ல, இந்த புக்கை கட்டும் போது கீழே குண்டலினியை கட்டுறானுங்க. குண்டலினி நமக்கானது கிடையாது, அவனுங்களுக்கானது. அதாவது அவனுங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அடிமைகள் இருக்குல்ல, முக்தி அடைய முடியாது. குண்டலினி மூலியமா நீ முக்தி அடைய முடியாது, ஆனால் ஞானம் அடைய முடியும். அதுக்கு மேலே இருக்க விஷயத்துக்கு போக முடியாது. இருள் மட்டும்தான் உனக்கு பாதையை கொடுக்கும். ஸோ குண்டலினியும் சிமிலராக ஓரளவுக்கு இருளில் இருந்த ஆற்றல் இருக்குது. ஆனால் அவங்க வேற வெளிச்சத்தை காட்டுவானுங்க, நம்ம இருட்டை காட்டுறோம். ஸோ நிரந்தரமான ஒன்று இருள் தான். அது விஷயம் தெரிஞ்சவனுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி குண்டலினியை காட்டிட்டு மேலே வந்து யானை சிம்பிள், ஆசீர்வாத சிம்பிள்னு காட்டுவானுங்க. அதுக்கு மேலே அந்த ஆரோ மார்க் மாறவே மாறாது. தாமரைச்சுன்னா அப்படியே காட்டிட்டு ஆசீர்வாதத்தை காட்டிட்டு போயிடுவானுங்க. ஏன் மேலே அந்த ரெட்டை கழுகு இருக்கே ஏன் காட்டவே இல்லை? இவ்வளோ டீகோட் பண்ண தெரிஞ்ச உனக்கு முருகதாஸ் கள்ளக்குறிச்சின்றதை கனெக்ட் பண்ண தெரில, உங்களுடைய டிசிபி பாண்டியன் கள்ளக்குறிச்சின்றதை கனெக்ட் பண்ண தெரில. ஓகே, அதை கூட விட்டுரும். சரி, ஏதோ மறந்துட்டாயின்னு விட்டுரும். புக்கை கை முன்னாடி கொண்டு வந்திருக்க, கீழே குண்டலினியை காட்டுறேன், மேலே ஆசீர்வாதத்தை காட்டுறேன். சரி, ஓகே, ஆசீர்வாதம்னா அது உங்களுக்கானது எடுத்துக்காதீங்க. எல்லாமே அவங்களோட சிம்பாலிசம் தான். 2 டிவைட் பண்ணுவானுங்களா பிஜேபி காங்கிரஸ்னு, அந்த மாதிரி அந்த டைமிங்கில் ஆசீர்வாதமும் இங்கிட்ட ஒன்று அழிக்கிறது இவன் தான், அதை உருவாக்கி மக்களை வழி நடத்துறது இவன் தான். பட் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வேரியேஷன் மாறும். எப்படி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இவங்க கொஞ்சம் கொள்ளையடிப்பாங்க, அவங்க நிறைய கொள்ளையடிப்பாங்க. அதே மாதிரி தான் ஆசீர்வாதமும் அதுவும். ஸோ இது வேற மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு மறைபொருள் அரசியல் இருக்கு, அது வேற, அதை நம்ம தனியாக பேசலாம். பட் ஓப்பனாக சொல்லணும்னா இதுவும் கையடிப்பு வேலை தான். இந்த மேலே இருக்க இந்த ரெட்டை கழுகை பற்றி ஏன் பேசலை? நீங்கள் தானே அதை தெளிவாக பேசியிருக்கணும். டிகோட் பண்ணுற நீங்கள் தானே பேசியிருக்கணும். இல்லை டிகோட் பண்ணும்போது பார்த்த போது என்னடா இது வரைக்கும் டிகோட் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க ரெட்டை கழுகை பற்றி பேசவே மாட்டேன். அமெரிக்காவில் ரெட்டை கழுகு, இவங்க எல்லா இடத்துலையுமே ரெட்டை கழுகு காட்டுவாங்க. ஜெர்மனியை குறிக்க எடுத்தால் ரெட்டைனால இரட்டையர்களை குறித்து காட்டுறதுக்காக தான். அது இந்த ரெட்டை கழுகு இருக்கிறது வந்து எங்கே இருக்கும் தெரியுமா? மைசூர் அரச குடும்பத்தோட லோகமும் அதான், ரெட்டை கழுகு. சொல்லியிருக்கணுமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் மைசூர்னு கதறிட்டு இப்போ இந்த இடத்துல நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்ல? இந்த கேள்வியே உங்களுக்கு வரல. மைசூரை பற்றி கரைச்சி குடிச்ச நவராத்திரியில் விழுந்து புரண்டவருக்கு தெரிஞ்சவருக்கு ஏன் இது தெரியல? அப்போ ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட மறைக்கிறாங்க இல்லை? இதை சொன்னால் கனெக்ஷன் மாறும். இவனுங்க என்ன கொண்டு போகிறாங்கன்னா, இந்த வீடியோ முழுக்க ஆசீர்வாதம் 5ஆம் சங்கம் தான், 5ஆம் தமிழ் பாண்டியன் ஐயா உங்களுக்கு காப்பாற்ற வந்த பரமபேதா இவர் தான், ஆன்டி கிறிஸ்ட், உங்களுடைய ஜீசஸ் செகண்ட் கம்மிங், இது எல்லாமே இவர் தான் உங்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணுறதுக்காக மட்டும் டிகோட் பண்ணப்பட்ட வீடியோ. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு உண்மையை சொல்லிக்கிறதுக்காக கிடையாது. அவங்க பெரிய பூ ஃபயர்னு காட்டிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான். நான்லாம் எத்தனையோ வீடியோ பிடிச்சி மேய்ஞ்சிட்டு போயிருக்கேன். நான்லாம் எந்த இடத்துலையுமே இது நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே இல்லையே. அது இருக்கதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இதில் என்னடா பெருமை இருக்கு? எடுத்தால் வாயை திறந்தால் இது ஐயா கண்டுபிடிச்சார். ஐயாவே எத்தனை இடத்துல திருடி கண்டுபிடிச்சார் தெரியுமா? திருட்டு போயிடலாம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? சரி, வெக்கமே இல்லாமல் பேசுறீங்கடா. முடிச்சுவோங்களா? இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பானுங்க. 7ஆம் அறிவு படத்தை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த போதி தர்மருக்கு அம்மை நோய் பரவும் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறானுங்க. பரசுராமன் மட்டும் இதை பண்ணலை, ஒவ்வொரு லூப்லேயும் இது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நோய் பரவும். இதே மாதிரி தான் ஏஆர்எம் படம் பார்த்தீங்களா? அந்த ஏஆர்எம் படத்துலையும் ஒரு நோய் பரவும், அதே அம்மை நோய் பரவும். அதுக்கும் பரசுராமனுக்கும் சம்மந்தம் இருக்கா? அது டைமென்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காட்டியிருப்பானுங்க. ஸோ இது ஒரு லூப்பு, பல்லாயிரம் ஆண்டுகள் அது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு நோய் பரவும். அந்த நோய் வந்து மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்தாலாம் இருக்காது. ஆனால் அந்த கால சூழ்நிலையில் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு கிரகநிலை இருக்குது, ராசினிகளில் கிரகநிலையெல்லாம் பார்க்கும்போது இந்த டைமிங்கில் உனக்கு வந்து நேரம் சரியில்லை, இந்த டைமிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இடத்துல ஏன் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அது மொத்தமாக வந்து நம்மளை அப்படியே அழிச்சு கொண்டுடலாம் போக போகிறதில்ல. கான்சியஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, இந்த டைமிங்கில் தண்ணியில் நம்ம கண்டோம் அப்படின்னா கடலில் போகிறதுக்கு, பயணம் பண்ணுறது, ஃப்ளைட் மேலே போகிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இது சிம்பிள். இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, வம்படியாக அந்த விஷயத்த உங்களுக்கு காட்டாமல், உங்களுக்கு சொல்லாமல், வம்புக்குன்னு உங்களுக்கு கப்பல் அனுப்புவாங்க. கப்பல் அனுப்பி நீங்கள் சாகவே இல்லைனாலும் இவங்க வேணும்னே கப்பலை கவுப்பாங்க. ஏன்னா அதுக்கு கர்மாவோட கனெக்ட் ஆயிரும். அது இவங்களுக்கு கையில் கரைப்படையாது. கர்மா இவங்க மாட்டிக்க மாட்டாங்க. அதாவது யூனிவர்ஸில் ஒரு லூப் இருக்குது, அந்த லூப்பை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேம் ஆடுறானுங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் அடியாகாமல் இருக்காங்க. அதை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவன் கண்டிப்பாக அடியாகுவான். ஏன்னா உன்னை எப்படியாவது உள்ளே இறங்குன்னு நினைப்பான். அப்போ அவன் கர்ம வினையில் அடிபடுவான். கர்ம வினையில் அதாவது இந்த படத்தை பார்த்திருக்கியா, லவ் டுடே படத்தில் தொட்டா தூக்கிடுவேன், அந்த மாதிரி அந்த டைமிங்கில் கர்மவினையை கரெக்டாக தொட்டான்னு வச்சுக்கோ, வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சுற்றி டைமென்ஷன் இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க.
அவனுங்க பக்கத்துலேயே தான் இருக்கானுங்க. அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் வீட்டை சுற்றி, அவன் கூட சுற்றி எப்பயும் எங்கே அவன் மிஸ்டேக் பண்ணோம் இறங்கி சதைச்சிருவாங்க. ஸோ அது தெரிஞ்சுதான் அவங்க கர்ம வினையும் கையில் கர்மவும் பாவத்தையும் செய்யவே மாட்டானுங்க. அதை கரெக்டாக லூப்பில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவானுங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. லோகி சீரிஸ் பார்த்தீங்கன்னா, லோகி சீரிஸில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அழிவு, இயற்கையாக ஒரு அழிவு வரப்போகுது. ஒரு பூகம்பம் இல்லை நிலநடுக்கம், இந்த எரிமலை வெடிப்பு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணுறது. அந்த இடத்துல நீங்கள் என்ன மாற்றினாலும், என்ன ஒரு நீங்களே போய் அந்த இடத்துல ஒரு வெங்காய வெடி வெடிச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் ஒருத்தனை போய் அங்கே மர்கியாசாலா பண்ணி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அது இந்த லூப்பில் கர்ம வினையில் எதுவுமே ஆட் ஆகாது. ஏன்னா அது இன்னும் 10 நிமிஷத்தில் அந்த இடமே டெஸ்ட்ராய் ஆகிட போகுது. அது ப்ரூவ் பண்ணப்பட போகுது. அது மொத்தமாக அழிய போகுது. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. இப்போ குமரி கண்டம் ஒன்று அழிய போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த குமரி கண்டத்தில் நீங்கள் என்ன ஆற்றலையும் பண்ணாலும் உங்களுக்கு கர்ம வினையில் ஆட் ஆகாது. ஏன்னா அது மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அந்த இடமே. ஸோ அந்த இடமே டெஸ்ட்ராய் ஆகிடு 0 ஆயிரும். ஸோ இதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தவனுடைய கர்ம வினையும் ஒருத்தனுடைய கிரகநிலையும் சரியாக பார்த்து அவனுக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட எல்லா டேட்டாஸும் அவனுக்கு இருக்கே. நீங்கள் பார்க்குற ஜாதக ஜோசியம்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. இன்னொரு உங்களுக்கு ரகசியம் சொல்லவா? எரிமலையில் ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணி அந்த எரிமலைக்குள்ள போடுவாங்க. மேஜிக்னு சொல்லுவாங்க, எரிமலைகளை போடுவாங்க ஒரு சில விஷயம்லாம் பண்ணி. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதுலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க. அப்புறம் விஷயம் தெரிஞ்சவங்க அவ்வளோ பெரிய இன்டர்நெட்டா எல்லாம் நம்மக்கிட்ட இருந்து ஆட்டை போட்டதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இவனுங்க ஒரு சில விஷயம் சொல்லிட்டு வரானுங்களா, அதெல்லாம் கரெக்டு. நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ராமன், ராவணன், இந்திரன், சிவபெருமான் இதுலேயே முடிச்சிருவானுங்க. நான் இந்த எல்லா தலைமைகளுமே அவங்களுக்கு வேலை பார்த்ததுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு இருந்த ஆட்கள் வரலாற்று இருந்து அழிக்கப்பட்டாங்க. அழிக்கப்பட்டு இவங்களுக்கு பேர்ல இன்னொருத்தவங்க தாங்கி உருவாக்கி வச்சிருக்கானுங்க. சிவந்தவன் தான் சிவன், முருகுதான் முருகன். மாயன் சொல்லி இன்னொரு 2-3 பேர்லாம் இருக்கு. இந்திரன் சொல்லுவாங்களா, இதெல்லாம் ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு பேர் இருக்கு. இந்த பேர்களை தாங்கின ஒருத்தவங்க தான் அவன் ஆட்டையை போட்டு அவனுக்கான ஆட்களை உருவாக்கிட்டானுங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு இப்போ என்கிட்ட இருந்து நான் கதிர்னு ஒருத்தர் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இன்னொருத்தன் பக்கத்தில் வந்துட்டு இப்போ நான் கதிரா கமலேஷ்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. கேகே புரியுதா உங்களுக்கு? கமலேஷ் கதிர் ரெண்டு ஒரு சிமிலராக இருக்கா? கமலேஷ் நார்த் இந்தியா, கதிர் சவுத் இந்தியா. ஸோ இப்போ என்கிட்ட இருந்து நாலேஜ் ஃபுல்லாக ஆட்டையை போட்டு அவன் எடுத்து நான் அந்த இடத்துல இல்லை என்னை மர்கியாசெல்லாம் பண்ணிட்டாங்க, இல்லை நான் இந்த இடத்துல காணாம போயிட்டேன், இல்லை இந்த ஃபார்ம் அவுட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்னோட சீக்ரெட்லாம் எடுத்து புதுசாக வியாபாரம் பண்ணுவான் அவனுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது கமலேஷ்க்கு ஏற்ற மாதிரி, கமலேஷ்னா என்ன வடக்குக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வியாபாரம் பண்ணுவான். அதை சுற்றி இருக்க அஜெண்டா குரூப்ஸ் எல்லாமே ப்ரொமோட் பண்ணுவான். வளர்த்து விட்டு இதுதான் உண்மை நம்ப வைப்பானுங்க. அப்போ உண்மையான கதிர் காணாம போயிடுவான். வரலாற்றில் யாருக்குமே தெரியாது, கமலேஷ் தான் உண்மைன்னு தெரியும். இது மாதிரி தான் முருகு காணாம போய் முருகன் வந்தான். சிம்பிள். நம்ம கும்பிட்றனால எல்லாம் கந்தனை கும்பிட்டுக்கிட்டு இப்போ எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ கடவுள்களை இவங்க கும்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. கும்பிடும் போது ஏன் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேது? கெடுதல் நடந்துட்டு இருக்கு. நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அழிவுலாம் நடந்துட்டு தான் இருக்கு. நடக்காமையா இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த அழிவு ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்தவங்க. இதைத்தான் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உண்மையான ஆரிஜின் நீங்கள் போய் முருகனையோ சிவனையோ தேடி போய் கும்பிட தேவையில்ல. மூத்தோல் இளையோல் இவங்கெல்லாம் நீ கும்பிட தேவையில்ல. இன்னும் அந்த அளவுக்கு குழப்பங்கள் இருக்கு. ஸோ இன்னும் அந்த அளவுக்கு புரிதல் உனக்கு வரல. அதற்காக மட்டும்தான் குலதெய்வம். அதை உன்னால் மாற்றவே முடியாது. அது உன்னோட பிளட் லைனும் ஒரு டிஎன்ஏ. ஸோ அதை பிடி. குலதெய்வம் உனக்கு வழி விடாமல் எதுவுமே உனக்கு திறக்காது தம்பி. எல்லாமே திறக்காது. நீ முருகனுக்கு போய் பால் கடை எடு, சப்தகன்னிகளுக்கு மாதாக்களுக்கு போய் படுத்து உருள், என்ன பண்ணாலும் இங்கே ஒன்றும் நடக்காது. உன் குலதெய்வம் ஓப்பன் பண்ணி விட்டாதான் அது எல்லாமே, எது நடந்தாலுமே. ஸோ சிம்பிள். திருப்பி சொல்கிறேன், குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே மாறும். இவங்க சொல்கிற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. குலதெய்வம் மட்டும் போதும். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? அந்த சாதி இந்த சாதி இந்த மதம் இல்லை. இது ஏன் அவங்க ப்ரொமோட் பண்ணவே மாட்டாங்க? இப்படி ப்ரொமோட் பண்ணிட்டா அவங்க அஜெண்டா கும்பல்லேருந்து அவனை கழட்டி விட்டுருவானுங்க. நீ சிறப்பிட்டு வர மாட்டேன், கழட்டி விட்டுருவாங்க. இப்போ வீட்டுக்கு உட்கார வச்சுருவாங்க ஓரமாக. ராமன் ராவணன் அப்படி ஏற்றி விட்டு ராவனுக்கு விளையாடுங்க, அதுக்கு விளையாடுங்க. ராவணன்லாம் விளையாடுக்கிற உனக்கு இங்கே இருக்க நம்ம குலதெய்வத்துக்கு ஏன் விழா எடுக்கலை? ஒவ்வொருத்தவங்களும் அவங்க குலதெய்வத்தை கும்பிடுங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேற? குலதெய்வ கோயில்களே நீ ஆசிரியர் கோயிலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சில கோயில்கள்லாம் மறைச்சு மாற்றாமல் வச்சுருக்கானுங்க. அந்த கோயிலையும் முழுசாக அவங்க ஆசிரியமாக மாற்றிட்டு இருக்கானுங்க. அந்த டைமிங்கில் மாற்ற முடியாத இந்த டைம் உன் கூட உட்காந்து உன் சொந்தக்காரை மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. உன் கடவுள் உன்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறியா? இலங்கையில் நடந்ததான் தம்பி. இலங்கையில் முள்ளிவாய்க்கால் நடந்தது தான். இவே போக்கில் போய் இந்த ஆள் ஒரு ஆள் நம்பி போனேன்னு வச்சுக்கோ, இவர் பாரிசாலன் சீமான் இவங்க எல்லாம் நம்பி போனேன்னா முள்ளிவாய்க்கால் நடந்ததை மறந்துடாது. அது அப்படியே நடக்கும், சீரியஸில் நடக்கும். மேட்ருக்கு வரும். பிண்டாரிகள்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள்ஸ்லாம் காட்டி பிண்டாரிகள் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே சரி, அது வரைக்கும் கூட ஒத்துக்கும். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாரு, பிண்டாரிகளுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க தெரியாது, நாலேஜ் இல்லை, ஞானம் இல்லை, நம்மகிட்ட இருந்து திருடி தான் அவங்க நாங்கள் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி. கரெக்ட், அது வரைக்கும் கரெக்டு. இப்போ இது வரைக்கும் கரெக்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு. நம்மகிட்ட இருந்து திருடிட்டு தன் வகைப்படுத்தி ரைட் சகோதரர்கள் இவங்க எல்லாரும் பண்ணுறது கரெக்டு, ஒத்துக்கிறேன், 100% ஒத்துக்கிறேன். இப்போ மெயின் மேட்ருக்கு வர இருங்க.
இந்த யூத பிராமணர்களுக்கு சூழ்ச்சி மட்டும்தான் பண்ண தெரியும். அவங்களுக்கு ஞானம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, அறிவு கிடையாது. மற்றவங்களுடைய உழைப்பை திருடி அதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு பெருமையா சொல்றதுதான் இந்த யூதர்களோட பழக்க வழக்கம். அரவிந்த் கேரக்டர், ஹீரோ கேரக்டர் அரவிந்த், தாமரை கனெக்ட் ஆகுதா? அப்போ அது பிஜேபி சிம்பிளா இருக்கலாம்ல, பிஜேபி மோடி அவர்கள் அதை காட்டலாம்ல, மோடி அவர்கள் இந்தியாவை காப்பாற்ற வந்த மாதிரி காட்டலாம்ல. அது ஏன் டக்குன்னு ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வர? ஏன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைக்கு கூலிதான், நல்லாவே தெரியும் நமக்கு. சரி, இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இவங்க வந்து ஒரு 3 எழுத்து இருக்கு, டிசிபி ஏடிஎஸ் 3 எழுத்து இருக்கு, ஒரு ரகசிய அமைப்பு. அந்த 3 எழுத்து கும்பல் தான் இவங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு, சீக்கிரட்டா இயக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி இவங்க ராமர் படத்தையோ இல்லை இந்த படத்தை பரசுராம படத்தை அப்படி எரிக்க விட மாட்டானுங்க. அந்த புரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவனுக்கு புரியும். அந்த 3 லெட்டர் இருக்க கும்பல் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ வைலன்ஸான விஷயங்களை பப்ளிக் பிளேஸ்ல பண்ண முடியாது. வைலன்ஸ்னு சொல்லிட்டு என்னைக்கே தூக்கிருக்கும் யூடியூப். ஏன் தூக்காமல் இருக்கு? சிந்திக்கவே மாட்டேன்ல. விடுதலை புலி எல்டிடி பிரபாகரன் பேரை சொன்னாலே தூக்குறவங்களுக்கு இவங்க தான் ராமர்னு உலகம் முழுக்க அஜெண்டா பண்ற. ராமரை எரிக்க விட்டுட்டு இவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? கடவுளை காப்பாத்தின உங்களை ஈஸியாக ஏமாத்திட்டு இருக்கானுங்க. கம்யூனிட்டி கைட்னஸ் தூக்கிடுவாங்கடா லூசு பயிலா. ஒரு சாமி படம்னு சொல்லிட்டு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ராமன்றது உலகத்துக்கு எல்லாரும், இந்தியாவுக்கு குறிப்பா எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வெளிநாட்டுல இருந்து இது பண்ணாலும் பரவாயில்ல, உள்ளூர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ அது கைட்லைன்ஸ்ல ஈஸியா தெரியும், இது ஒரு சாமி படம், இது ஒரு மதத்தை சார்ந்தது, இதை எரிக்கிறாங்கன்றப்போ அது ஒரு வைலன்ஸ். அது ஏன் கைட்லைன்ஸை தூக்கல? அப்ப எந்த அளவுக்கு இவனுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு பாரு. உங்களை தூண்டி விட்டு உண்மையை நம்ப வைக்கிறானுங்க. பாத்தியா, ராமரே எரிக்கிறார், இவர் தான்டா உண்மையான தலைவர் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க அவனுக்கு. அவர் ஒரு துணிச்சலான ஒரு ஹீரோவை உருவாக்கணும்னா வில்லன் ஒரு கேரக்டரை டம்மி பண்ணணும். ஸோ உண்மையிலே இருக்க ஆட்களை டம்மி பண்ணி இங்கே தமிழனை பிடிக்கிறதுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால முடியல. அப்போ எந்தெந்த வகையிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டானுங்க, முடியவே இல்லை. இப்போ ஆசிவம்ன்ற பேரில் உனக்கு இந்த வேலை பார்க்குறாங்க. இவங்களுமே மதம் சார்ந்த ஆட்கள் தான், வேறு வடிவத்தில் வந்திருக்கானுங்க. புரிஞ்சுக்க மாட்டேன், உனக்கு அந்த அளவுக்கு கான்சியஸ் இல்லை. நான் என்ன பண்ணுறது? விஷயத்தை பாரு, இவங்க பேசுகிறத மட்டும் கேள்வி தான் மெயின் மேட்ரு. இந்த பேசுறதை என் பாயிண்ட் ஆஃப் வியூ நீ பார்த்தேன்னா உனக்கு விஷயம் புரிஞ்சிடும், நீ திருட்டு போயிடணும். இந்த 7ன்றது ஆசிவகம் தான். இந்த ஆசிவகத்தை உருவாக்குனது நம் முருகன் தான். 7னா ஆசிவகம். இப்போ 7ன்றது பரசுராமரோட கோடாரி கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு எப்போ தேவையோ அது பரசுராமன் கோடாரி ஆக்கிடுவாங்க, எப்போ தேவையில்லையோ அது வந்து ஆசிவகத்தை சின்னமாக்கிடுவாங்க. சரி விடு. இப்போ சொல்கிறாங்கடா, இதை முழுக்க உருவாக்குனது யாரு அப்படின்னா நம்மளுடைய சாட்சாத் ஐயா அவர்கள் தான். இதை முழுக்க கண்டுபிடிச்சது நம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் மட்டும்தான். இதை முழுக்க கண்டுபிடிச்சது நம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் மட்டும்தான். நம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் மட்டும்தான். நீங்க ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றாங்க தெரியுதா? ஏடிஎம்கே வந்து அம்மா சிம்பிள், அம்மாவோட ஸ்டிக்கர் ஒட்டினாங்கல்ல, அதே மாதிரி டிஎம்கே வந்து ஐயாவோட ஸ்டிக்கர் ஒட்டினாங்க இல்லை, பிஜேபி தாமரை ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க இல்லை, டிவிக்கு விஜய் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க இல்லை, இவங்க ஐயா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. என்ன வித்தியாசம்? நான் எவ்வளவோ வீடியோ பேசுகிறேன், எவ்வளவோ சொல்கிறேன். என்னைக்காவது ஐடபிள்யூன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கேனா? எங்கேயாவது அவன் ஐடபிள்யூ அவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாரு? இன்ஃபர்மேஷன் இதான், அதை போய் மக்கள்கிட்ட சொல்லு. அது நான் தான் சொன்னேன்னா அது என்றைக்குமே சொன்னதில்லை. அவர் வெறும் வழிபோக்கன் தான். எப்போயுமே அவர் சொல்கிற அவர் வீடியோஸை அவரை ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியும். அவர் என்றைக்குமே வழிபோக்கன் தான். நான் தான் உங்களை காப்பாற்ற வந்தேன்னா சொல்லவே மாட்டார். ஏன்னா தெரியும் அவருக்கு விஷயம், யாரையுமே காப்பாற்ற முடியாது. ஒரு வார்த்தை நான் அவன்கிட்ட ஓயாமல் சொல்லுவேன், அது யாரென்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை, அது நீ என்று நினைத்தால் நீ இறைவனின் பிள்ளை. இப்போ இன்னைக்கு நான் அதை நினைக்கிறேன்னு வச்சுக்கோமே, நான் தான் அந்த ஆளு. இப்போ நான் இல்லைன்னு விலகிட்டேன்னா அடுத்து இன்னொருத்தன் அதை நினைப்பான். இதுதான் போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. இந்த ஐயா தான் பிராண்டுன்னு கிடையாது. இந்த ஐயா இல்லைன்னா ஐயாவுக்கு வேற வேணா ஒருத்தன் ஆல்ரெண்ட் வந்துருவான். ஐயா உண்மையான ஆற்றல் எடுத்தாருன்னா சொல்றாங்க பார்த்தீங்களா? ஐயா இந்த வீடியோவில் நான் எடுத்து கட் பண்ணி காட்டுற வீடியோஸ்லாம் நல்லா கவனி, எல்லா இடத்துலையும் பிராண்ட் பண்ணுறானுங்க. ஐயா தான் இப்படி கான்சியஸில் உருவாக்க அந்த பாமர மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஓகே இவர் பெரிய, அது வந்து கான்சியஸில் பதிஞ்சிருங்க. இவங்க எப்படி சப்கான்சியஸில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க எலிமினாட்டி. அதை தான் இவனும் பண்ணுறான். அவரை ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறானுங்க, அவனை ஒரு பெரிய பிம்பமாக ட்ரை பண்ணுறானுங்க. நான் என்னைக்காவது ஐடபிள்யூ புகழ்ந்து பேசியிருக்கேனா? அவர் புகழக்கூடிய ஒரு நபர் தான், ஆனால் நான் புகழ்ந்து பேசியிருக்கேனா? அது அவரும் விரும்ப மாட்டாருன்னு எனக்கு அது தேவையில்லை, அவசியம் இல்லை. விஷயம் தெரிஞ்சவனை புகழ்ந்து தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அதாவது உண்மைன்றது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம், அது வெளியே வந்துடும், பார்த்தவனுக்கே தெரிஞ்சிடும், அது அழகுன்னு தெரிஞ்சிடும். அக்லியை எத்தனை தான் மேக்கப் போட்டு பூசி சிங்காரிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சாலும், லைட்டாக காத்தடிச்சாலோ இல்லை துணியை வச்சு தொடச்சாலோ அந்த உண்மையான முகம் தெரிஞ்சிடும். எங்களை எவ்வளோதான் நீ அக்லி கேவலமானவனு காட்ட ட்ரை பண்ணாலும் எங்களோட உண்மையான முகம் மக்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சிடும், ஈஸியாக தெரிஞ்சிடும். நாங்கள் வந்து எங்களை ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஐயான்னு அண்ணன் ஐடபிள்யூ என்னைக்காவது ஒரு நாளுக்கு மென்ஷன் பண்ணுவேன், இவரை பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதுவுமே தேவையில்லை. உனக்கு தேவைன்னா தேடி வருவேன், நீயே தேடி வருவேன். வலிக்கும் போது தானே பசிக்கும் போது தானே சோத்தை தேடி ஓடுவேன். உண்மை தேடும் போது தான் வருவேன். அந்த அளவுக்கு கான்சியஸ் இருக்குன்றக்காக தான் நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குடான்றதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதுவும் போயிடும்.
நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். இறுதியில் ஒரு விஷயம் நடக்க போகுது. தானோஸ் மாதிரி டோனி ஸ்டார்க்கு வாங்கி இது சொடக்கு போட்டால் தான் இது முடியுன்றது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரியும். ஸோ டாக்டர் அதனால தான் அந்த இடத்துல என்ன சொல்லுவான், அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லும் போது எடுத்து சொடக்கு போடுவான். ஸோ இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் ஏன் முன்னாடி டோனி ஸ்டார்க்கு சொல்லி நீ எடுத்து போடுறான்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அந்த டைமிங்கில் அந்த மூமெண்ட்டில் அதுதான் நடக்கும். இது அதுதான் இப்போ நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் எங்களுக்கு தெரியுமே என்ன நடக்கும் ஃபியூச்சரில், ஏன் அதை சொல்லி என்ன ஆக போகுது கிடையாது. அதுக்காக இப்போவே நம்ம வேலை பார்த்தா தான் அந்த நிகழ்வுகள் அப்போ நடக்கும். இந்த ஆள் இன்னமும் எலெக்ஷன் மிஷின் திட்டிட்டு எலெக்ஷனை பற்றி நம்ம திட்ட ஆரம்பிச்சோன்னா ஓட்டிங் மிஷின் தேவையில்லையா? இவ்வளோ நாள் எலெக்ஷன் பேசிட்டு ஓட்டிங் மிஷின் தேவையில்லையா? இப்போ என்னன்னா ஓட்டிங் மிஷினை பேன் பண்ணணும். வாக்குச்சாவட்டு விஷயத்துக்கு வரணும். அதுக்கு வரதுக்கே இன்னும் 150 வருஷம் ஆக்கிடுவாங்க. அதுக்குள்ளே எலெக்ஷனே அழிஞ்சு போய் நீயே இப்போ சவக்குழியில் போயிடுவேன். ஸோ அப்போ ஓட்டிங் மிஷினை ஜெயிக்கணும். நீ இன்னும் ஒரு ஆளாகவே வெளியே தெரியாது. அப்புறம் 10 லட்சம் பேர் கூட உனக்கு ஆசைப்படு. ஒரு 5 லட்சம் பேர் கூட நீ யாருன்னே தெரியாது. எப்படி 2026 நீ ஜெயிப்ப? இவங்க சொல்றாங்கன்னு நம்பிட்டு இருக்க. ஓட்டிங் மிஷினை மாற்றி தாண்டா ஜெயிக்க முடியும். இவங்க ஓட்டிங் மிஷினை மாத்துறதுக்கே பல ஆண்டு வருடங்கள் ஆயிரும். அதை மாற்றவே மாட்டானுங்க. எந்த கட்சியும் மாற்ற விடாது. ஏன்னா இது அஜெண்டா பேஸ்டு. இது மாற்றவே மாட்டானுங்க. இது அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். சரி, ஓகே, இதை கூட மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோ. அதை மாற்றிட்டாலும் இவங்க எப்படி ஜெயிப்பானுங்க? இவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நான் சொல்லி தான் பல பேருக்கே தெரியும். இப்படி ஒரு கூப்பிடு இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்க்குறாங்க. அதை அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா? தற்கொலை ஃப்ரீ ப்ரொமோஷன்லாம் கிடையாது. உன்னை உடச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இப்போ எலெக்ஷன் நிற்கிறாங்க. இவங்க ஒரு 5 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. 5 லட்சம் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவியா நீ? 2026 நம்ம தமிழ் தேசிய ஆட்சி வந்துருமா? தற்கொலை அட்டு தற்கொலை. ஒரு காமன் சென்ஸ் வேணாமடா? இதையும் நம்புறாங்க. அப்போ அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய அந்த ஐயாக்கு வீடியோ போட்டிருப்பேன். கிண்டல் பண்ணி இந்த தஞ்சாவூர் வீடியோ போட்டிருப்பேன். அது கீழே கமெண்ட்ஸை பாருங்களேன். அவங்க தான் இவ்வளோதான் இவங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி கதறி இருப்பாங்க. இது டிசிபி குரூப்பை அனுப்பி போய் திட்டுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டது. அதுக்கப்புறம் நான் டீகோட் பண்ணேன். அதாவது அனிமல் படத்தை டீகோட் பண்ணேன். ஏன் அதுக்கு யாருமே வரல? அதையும் ஷேர் பண்ணலை. ஏன்னா மாட்டிப்பேன். ஏன்னா நான் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். அது கீழே இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தானா உனக்கு டப்பாக டான்ஸ் ஆடிடும். இப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் உன் டப்பாக டான்ஸ் ஆடும். நான் விட மாட்டேன். நீ பிரார்த்தனை பண்ணுற ஒரு அளவுக்கு ஓரமாக உட்காந்துட்டு ஒரு இடியாப்ப கடை போட்டு போனால் பரவாயில்ல. நீ இடியாப்ப கடை போட்டு இந்த இடியாப்பம் மட்டும்தான் உலகத்துலேயே புனிதமான இடியாப்பம், இது மட்டும்தான் உணவுன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்க. இது தப்பு. அதை நான் விட மாட்டேன். நான் போகிற போக்கில் அடிச்சு விட்டு தான் போயிட்டு இருப்பேன். நீ என்ன பண்ணிடுவ? ஐயா எதிர்த்தவங்கலாம் காணாம போயிட்டாங்க. என்ன காணாம போயிட்டாங்க? அது விசேந்திரா தற்கொலை. ஏன்டா உன் பின்னாடி இந்த 3 எழுத்து கூட்டம் இருக்குன்னு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே, போதும். இந்த யூத பிராமணர்களுக்கு சூழ்ச்சி மட்டும்தான் பண்ண தெரியும். அவங்களுக்கு ஞானம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, அறிவு கிடையாது. மற்றவங்களுடைய உழைப்பை திருடி அதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு பெருமையா சொல்றதுதான் இந்த யூதர்களோட பழக்க வழக்கம். ஸ்ருதிஹாசன் சுபான்ற கேரக்டர் யூத பிராமணன். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யூதனுக்கு பிராமணருக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே ஒரு சில பிராமணர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க நல்லது தான் நினைக்கிறாங்க. தமிழர்கள் நல்லது தான் நினைக்கிறாங்க. நானுமே 4-5 இடத்துல பார்த்துருக்கேன். இப்போது எப்படின்னா, இப்போ இவன் இருக்கான் பாருங்க, ஹிட்லர் வந்து யூதரை தேடி கொண்டான் பார்த்தீங்களா? கருவெடுத்தான் பாருங்க. இது மாதிரில இருக்கு. பாண்டவர்கள் வந்து நம்மளுடைய இவர் அழித்தார், அஸ்வத்தாமன் அழிச்சார்ல. அப்போ அது தப்பு தான். அதுக்கு உங்கள் கிருஷ்ணன் என்ன சொன்னாப்புல, நீ செய்தது பாவம்னு சொன்னாப்புல இல்லை. அப்போ அது ஒரு 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 தவறு ஒருத்தன் செஞ்சுட்டான்றக்கா அந்த சமூகமே தப்புன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ எல்டிடியில் வந்து தப்பான குரூப்பும் நிறையா இருந்துச்சு. அந்த குரூப்லாம் களை எடுத்தாப்புல. அவர் களை எடுத்த பிறகு தான் இவர் சரியான ஒரு ஆளாக நின்னாரு. இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போது யூதர் இப்போ கமலஹாசன் ஃபேமிலி நல்ல ஃபேமிலிலாம் நான் சொல்ல வரல. இவனுங்க சொல்கிறது என்னென்னா, யூதர்களால் பிராமணர்னாலே தப்புன்ற முத்திர குத்துறானுங்க. இதைத்தானே தமிழ்னாலே திருட்டு பையன், எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா நாட்டிலையும் தமிழ்னாலே ஒரு தப்பான ஆள் தானே அவங்க கிரியேட் பண்ணுறானுங்க. அவன் பண்ணுறதுக்கு எதிர் கிரியேஷன் தான் நீ பண்ணிகிட்டு இருக்க. இது என்னடா மாற்றம்? இது மாற்றத்தில் உருவாக்காது. இது மாற்றம் வரும் நம்புற நீ. ஓகே, மேட்ரு போவோம். இந்த ஸ்ருதிஹாசனோட டேட் ஆஃப் பர்த் பாருங்கள், 28 ஜனவரியா? ஆல்மோஸ்ட் பிப்ரவரி வந்துருச்சா? இப்போ டாங்லிக்கு வருவோம். டாங்லி வந்து பரசுராமன் அவதாரமாக ஒயிட் கலர் போட்டு வந்திருக்காங்க. அசிவத்தோட சின்னமே நீ அதாவது நிர்வாணம் அடைந்தவர்கள்னு சொல்கிற. அப்போ டாங்லி வந்து நீ நீர்வண்ணத்துக்கு கடவுள் தானே சொல்லணும். ஒயிட்டில் வரான் டாங்லி. லீன் என்ன ப்ரூஸ்லியே முருகனோட கேரக்டர்னு சொல்லி ஒரு தடவை டிகோட் பண்ணியிருந்தேன். இப்போ லீன்னு ஒருத்தன் வந்திருக்கேன். இவனை போட்டு நீ பரசுராமன் சொல்கிற. இவங்களுக்கு ஒரு பேட்டர்னில் போயிட்டானுங்க. ஒரு 4 பேட்டர்ன் வச்சுட்டானுங்க. இந்த பேட்டர்ன்லேயே மாற்றி உங்களை சாவடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு லூப்பில் அவங்கள ஓட விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே போக மாட்டாங்க. தெரியாது, அதுக்கு மேலே அவனுக்கு தெரியாது. அதுக்குள்ளேயே தான் சுற்றுவானுங்க. ஓகே, டாங்லியோட டேட் ஆஃப் பர்த் பாருங்க, ஜனவரி 16. நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்களாம் லூப்புக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள தான் பயன்படுத்துவாங்கன்னு. இப்போ பயன்படுத்துகிறாங்களா?
ஸோ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னொரு மேட்டர் இருக்குது, ஐயா வந்து புகழ்ந்து பேசின ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். இதெல்லாம் கண்டுபிடித்தது ஐயா மட்டும்தான். அதை கூட நான் விட்டுருவேன். இவங்க தான் இவங்களோட அஜெண்டாவே தான், அது தெரியும் எனக்கு. அடுத்து ஒன்று போட்டால் என் பாரு, சுபா கேரக்டர் வந்து 5ஆம் தமிழர் சங்கமா டிசிபி இவங்களாம் ஐயா எல்லாரும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாம். அதாவது டிகோட் பண்ணும் கும்பலாம், மனிதர்களுக்கு ரகசியமாக பாதுகாக்கிறாங்களாம். தமிழைங்க ஃபுல்லாக முட்டாப்பையில இருக்காங்களா, அந்த முட்டாப்பையலுக்கு ஃபுல்லாக அறிவை கொடுக்க போகிறது இவங்க தான். நம் கடவுளர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானின்றது நம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. பாண்டியன் ஐயா மூலியமா தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம் கடவுளர்களுடைய உண்மையான வரலாற்றை பத்தி சொன்னது பாண்டியன் ஐயா தான். அப்போ நாங்களாம் யாரு? சரி, நாங்கள் டிக்ளேர் பண்ணவே வரலப்பா. நான் சொல்கிறதெல்லாம் கான்ஸ்பிரசி, பொய், ப்ராடு, பத்தலாட்டம் என்னமோ எடுத்துக்கோ. எனக்கு தெரியும் நான் சொல்கிறது உண்மைன்னு. அது அன்னைக்கான வியாபாரம் ஆகும். சரியான ப்ராடக்ட் என்றைக்குமே வியாபாரம் ஆகும். சைனா ப்ராடக்ட் எவ்வளோதான் வியாபாரம் ஆனாலும் வேஸ்ட்டாக போயிடும். சிம்பிள். ஓகே, இங்கே வந்து சுபா கேரக்டரை காட்டி அந்த அரவிந்த் கேரக்டர் தான் தமிழ் இருக்கலாம். இந்த சுபா கேரக்டர் பாண்டியன் ஐயாவையும் 5ஆம் தமிழர் சங்கத்தையும் குறிக்கிற மாதிரி இந்த கதாபாத்திரம் அமைந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா வீடியோவை? நீங்கள் தான் அதான் உங்களை முட்டா பையன் ஓப்பனாக சொல்கிறேன். சரி, ஓகே, அதை பட்டி டிங்கரிங் பண்ணி சொல்கிறேன். நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், நீங்கள் முட்டாளாக இருக்கீங்களான்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த கட்ஸ் இருக்குது. ஏன்னா உண்மையிலே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் போயிடுவீங்கல்ல. எனக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு அவசியமே கிடையாது. உண்மை தெரிஞ்சு வந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான். அவன் தான் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு கிரியேட் பண்ணுவான். இந்த திரைப்படத்தில் வரும் கதாநாயகன் அரவிந்த். இந்த கேரக்டர் விழிப்புணர்வு இல்லாத தமிழர்களை குறிக்கும். கவனிச்சிருப்பீங்க, புகழ்ந்து பேசிட்டாங்களா, இவங்க 5ஆம் தமிழர் சங்கம் தான் உங்களை காப்பாற்ற வரப்போதும். இவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது ப்ரோ. அப்படி பார்த்தா நீங்களும் தான் வெளியே எதுவுமே தெரியல. நீங்கள் எப்படி பண்ணணும்? நாங்கள் யாரையுமே காப்பாற்றோன்னு சொல்லவே இல்லையே. இந்த வேர்ல்டு வார் நாங்கள் நிப்பாட்ட போகிறோம்னு சொல்லவே இல்லையே. உங்களை எல்லாரும் தூக்கிட்டு போய் இடுப்பு வச்சு தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லையே. நேரமும் காலமும் அமையும், அன்னைக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். சிம்பிள். ரொம்பலாம் சுற்றிட்டு இருக்க தேவை, இதான் மேட்ரு. அது நடக்கிறப்ப நடக்கும், வெயிட் பண்ணுங்க. பாண்டியன் ஐயா சொல்றத உண்மைன்னு ஏத்துக்கிறாங்க. அதை குறிக்கிற மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். ஐயா சொல்கிறது மட்டும்தான் உண்மை, ஐயா சொன்னால் மட்டும்தான் கேட்கணும். ஐயா சொன்னால் ஐயாவுக்கு மீறி எதுவும் பேசவே கூடாது. சர்வாதிகார போக்கு இப்போயே ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு சப்போஸ் நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அஜெண்டா பேஸ்டில் இந்த திருடன் கரெக்டாக இருக்காண்டா, இவன் சரியான அடிமைகளை உருவாக்குறாண்டான்னு சொல்லி ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. இவங்க கொடுக்குறது தான் வரலாறு, அதை தான் நம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். 20,000 வருடங்களுக்கு முன்னாடி வந்த தமிழ்னு சொல்லி சுபா கேரக்டர் சொல்லும்ல அந்த படத்தில், அதை சொல்லிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க பாருங்க. ஐயா சொன்னது உண்மையாகிடுச்சா? 2011 வந்த படம். அப்போ 2010, 2009 நீங்கள் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி இந்த டைலாக்ஸ்லாம் எழுதி வச்சிருப்பானுங்க. இந்த ஐயா சேனல் ஆரம்பிச்சது எப்போன்னு பாருங்க. எல்லாத்தையும் நான் போட்டு காட்டுறேன், கண்ணு மாடி போட்டுக்கிறேன். இதெல்லாம் அவங்க போட மாட்டாங்க டிகோட்டில். அவங்க டிகோட்டில் இதெல்லாம் வராது. December 14, 2010 ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க ஆரம்பித்து ஒரு வருஷத்தில், அதாவது 2011 இந்த படம் வந்திருக்கு. அது எங்கள் அக்டோபரில் வந்திருக்கு. அக்டோபரில் வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே வந்த ஒரு படத்துக்குள்ளே அதுக்குள்ளே 20,000 விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்களா? அந்த 7-8 மாதத்துக்குள்ளே நீங்கள் 20,000 வருஷம் வரலாறு சொல்லிட்டீங்களா? இல்லை. அப்போது அவங்க ஸ்கிரிப்டெலாம் முன்னாடியே அவங்களுக்கு தெரியும், அவங்க வரலாறு வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்லி அவங்க பேசலை, அவங்க சொல்லி தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதாவது நீங்கள் அப்போ தான் ட்ரெயின் பண்ணப்பட்டு இறக்க விட்டுப்பட்டிருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்களும் 2016 தான் அப்புறம் வெளியே வந்தீங்க. ஐயா வீடியோஸ்லாம் பார்த்தலாம் வந்தீங்க. ஆமாம், பாரிசால் நிலிம்நாட்டி வீடியோ பார்த்தேன், அடுத்து ஐயா வீடியோ பார்த்தேன், வெளியே வந்தேன். இவனுங்க எல்லாருமே ஒரு அஜெண்டா பேஸ்டில் இருக்கானுங்கன்னு சொல்லி அந்த ஆட்டு மந்தை கூட்டத்துலேருந்து வெளியே வந்து சிந்திக்க ஆரம்பித்த பிறகு தான் இன்னும் ஒரு மேட்டர் இருக்குடான்னு தெரிய ஆரம்பிக்குது. நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா நானும் என்னத்துக்கு ஐயாவுக்கு ஒரு குஞ்சா இருந்திருப்பேன், அணில் குஞ்சா இருந்திருப்பேன். அதாவது ஐயாவுக்கு என்ன சொல்கிறது, சங்கி மங்கி அந்த மாதிரி இருந்திருப்பேன், ஜாம்பியாக இருந்திருப்பேன். உங்களை மாதிரி நானும் கதறிட்டு இருப்பேன். நானுமே ஐயாவை பற்றி பேசுனதுக்காக அடித்து நவத்து வீடியோலாம் போட்டிருக்கேன். பழைய வீடியோஸ் என் பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். அப்போ ஏன் வெளியே வந்தேன்? எனக்கு சுய அறிவு இருக்குது, சிந்திச்சேன், செயல்பட்டேன், அவ்வளோதான். தப்பாக இருந்தால் எவனும் இந்த நெற்றிக்கண் திருப்பினும் குற்றமே தானே. அது என்ன பெரிய விதி விலக்கா? அவர் வெறும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். ஏஜில் மேட்ரு கிடையாது, கான்சியஸில் தான் மேட்ச்சு. குணம் தான் முக்கியம், வயசு முக்கியம் இல்லை. மைண்டில் வச்சுக்கோங்க. முருகதாஸ் மேட்ரு சொல்லியாச்சு, கள்ளக்குறிச்சி, அவரோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் செப்டம்பர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. செப்டம்பர், மோடிஜி செப்டம்பர், ஈவேரா செப்டம்பர், ஸோ அண்ணா அவர்களும் செப்டம்பர் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே செப்டம்பர். எதுக்கு சூஸ் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட பர்சன்ஸை? ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே லூப் தெரியும், ஓரளவுக்கு அரசல் பரசலாக தெரியும். அவங்கள மண்டையை கழுவி தனக்கு பக்கம் இழுத்துக்கிறது. இப்போ எங்களுக்கும் அரசல் பரசலாக விஷயம் தெரியும். எங்களை அவங்க மண்டையை கழுவி அவங்க பக்கம் இழுக்க ட்ரை பண்ணானுங்க. நான் போலையே. இங்கே யார் என்ற முடிவு யாரோடும் இல்லை. அதை நீ என்று நினைத்தால் நீ இறைவனின் பிள்ளை. நீ எந்த சைடு நிற்கிறன்னு நீ தான் முடிவு பண்ணுவ. அவங்க உனக்கு பாயிண்டை காட்டுவானுங்க. முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஆசை வார்த்தையில் கூப்பிட்டு அந்த பக்கம் இழுக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஆனால் உன் முடிவு தான். இதில் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. நான் எடுத்த முடிவு இது கடினமாக தான் இருக்கும், ஆனால் நான் எடுத்திருக்கேன். எது உண்மையோ அந்த பக்கம் தான் நிற்கணும். ஸோ நான் அங்கே நிற்கிறேன், அவ்வளோதான். அரவிந்தோட ஆதி வரலாறு பல்லவராக இருக்கும்போது அந்த மன்னர் கேரக்டராக இருந்தாலும், மன்னர் கேரக்டரோட ஒய்ஃபாக ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஊமையாக இருப்பாங்க ரியல் லைஃப்பில். பட் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா. அதாவது இந்த மன்னருக்கு ஒரு அரசியாக இருந்திருப்பாங்க. அவங்க எங்கே பாருங்க,
அவன் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்களா? நவம்பர் 13, நவம்பர் 13, நவம்பர், அக்டோபர் சொல்லியிருக்கோமா? இப்போ எப்படி இது நடக்குது? ஒரே படத்தில் முக்கியமான ஆட்கள்லாம் சூஸ் டு பர்சன்ஸ். இப்போதான் அகல பாதாளத்தில் தூக்கி போட போகிறாங்க உங்களை. மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. உங்களெல்லாம் காப்பாற்ற வந்தது தான் இந்த 5ஆம் தமிழர் சங்கம். இங்கே தான் இவங்க மாட்டினாங்க. என்ன மாதிரி ஆளும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உருட்டலாம். எனக்கு புரியாத அளவுக்குனாச்சும் உருட்டணும். இப்படி ஓப்பனாக உருட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிரும்ல. எனக்கு தெரியாத அளவுக்குனாச்சும் வியாபாரம் பண்ணுங்கடா. மாறுவிடம் போடுங்க. அதுக்கு ஒரு மரியாதையோட போடுங்க. ஏன்டா அப்படி போடுறீங்க? இதுதான் 5ஆம் தமிழர் சங்கம். என்னடா எங்களை பத்தி நாங்களே பெருமையா சொல்லிக்கிறோம்னு நீங்க நினைக்க வேண்டாம். என்னடா எங்களை பத்தி நாங்களே பெருமையா சொல்லிக்கிறோம்னு நீங்க நினைக்க வேண்டாம். பிண்டாரிகளை பொறுத்த வரைக்கும் வருங்காலத்துல இப்படி ஒரு சங்கம் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, 5ஆம் தமிழர் சங்கம் உங்களை காப்பாற்றுறதுக்கு சரி காப்பாற்று தலைங்க போங்க. அவெஞ்சர்ஸ் மாதிரி 5 பேருக்கு காப்பாற்றுங்க, தப்பு இல்லை. இப்படிதான் உலகம் மாறப்போது, தமிழர்கள் தான் ஆட்சி செய்ய போறாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளோட ஓலைச்சுவடிகள் அவங்க கிட்ட தான் இருக்கு. இப்போ நாங்கள் மட்டும்தான் உங்கள் மறைமுகமாக உங்களை காப்பாற்றணும் ஒரு ப்ரொஃபஸரை காட்டுவானுங்க. அதை காட்டாமல் விட்டுட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு பாரிசால் கொடுத்து விட்டானா அவருக்கா நண்பன் படத்தை டீகோட் பண்ணும்போது இந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் மட்டும் மோடி கேரக்டர்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. ஆனால் மோடியை விட பாரிசாலனுடைய குரு யார்? டிசிபி. ஸோ இப்போ டிசிபியை சொல்லியிருக்கணும், அது சொல்ல மாட்டாங்க. அவருமே இவர் ஃபிசிக்ஸ் வாத்தியார், 2 பேர் ஃபிசிக்ஸ் வாத்தியார். அதை விட்டுருவாங்க. அவருக்கு பாதகமாக இருக்க விஷயத்தெல்லாம் டீகோட் பண்ணவே மாட்டாங்க. இதில் இப்பயும் அதான் பண்ணியிருக்காங்க. அந்த ரெட்டைக்கழுகு விஷயத்தை டீகோட் பண்ணல. ஏன்? அது முக்கியமான பாயிண்ட் தானே. ஆசைவ சின்னம் இம்யூனியோண்டா இருந்தாலும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவானுங்களாம். ஆனால் அந்த கழுகு சிம்பிள் 2 விஷயம் தண்டியா இருக்கு. பப்பரை பேண்ட் இருக்கு அந்த புக்கில். ஏன் அதை சொல்லலை? அதை சொன்னால் நீ மைசூர் வரலாறுக்கு போகணும், மைசூர் உடையார் பக்கம் போகணும். உடையார் தானே ஆண்டுட்டு இருக்காங்க. இப்படி மாட்டிப்ப, எப்படி இருந்தாலும் மாட்டிப்ப. என்ன மாதிரி ஆள் பாப்பாயின்னு தெரியும், மாட்டிப்ப. ஸோ தெளிவாக கை நடத்துறாங்க. அந்த ப்ரொஃபஸர் இதில் வரான்ல, இவனும் ஒரு ப்ரொஃபஸர் தானே, சயின்ஸ் ப்ரொஃபஸர் தானே, இவரும் சயின்ஸ் ப்ரொஃபஸர் தானே. அப்போ அந்த சயின்ஸ் என்ன வேலை பார்த்தா பார்த்தீங்களா? கூலி வேலை, காசுக்காக வேலை பார்த்த மாரடிப்பான். இவங்க 5 பேர் தான் கடைசி வரைக்கும் மறைந்திருந்து மக்களுக்காக போராடுவாங்க. இப்போ நாங்களும் மக்களுக்காக போராடிட்டு தான் இருக்கோம். அதை குறிக்கிறது தான் இந்த காட்சி. உள்ளக்குள்ளே வச்சு குத்தி விடுவான்ல. இந்த கதாபாத்திரம் எதை குறிக்குதுன்னா, இந்த யூத பிராமணர்களுக்கு மறைமுகமா உதவி செய்யறது இந்த இந்திய பிராமணர்கள் தான். இவங்க வெளியே பாக்குறதுக்கு நார்மலா இருப்பாங்க. ஆனா இவங்க யூத பிராமணர்களுக்காக வேலை செய்யற இந்திய பிராமணர்கள். அதை குறிக்க தான் இந்த சீன். அப்புறம் இதை பாருங்களேன். 5ஆம் நிமிஷத்துக்கு நடக்கிறது உண்மைடா, நடந்துட்டு இருக்கடா. சம்மந்தமே இல்லாம இதெல்லாம் புரிஞ்சுக்காம இவங்க சொல்றதுதான் உண்மையான டிக்கெட் நம்பிட்டு இருக்கீங்கடா. ஏன்டா போடுறீங்க? கேப்போ உங்களாம் கவனமா இருந்துக்கணும்பா. உங்ககிட்ட மோசமான ஆள்றா நீங்க. 6th செஞ்சுரியில ஹாங்ஸேங்கிற வைரஸ் தாக்கி சைனாவில் பல லட்சம் பேர் செத்துருக்காங்க. அப்புறம் ராவணன், கொரோனா, அப்புறம் இந்திரன், ரெட்டை கேரக்டர், ரெட்டை யானை, இதெல்லாம் ஓகே. இது எப்பயுமே உருட்டுறதுதான். இதெல்லாம் போய் டிக்கெட் பண்ண அவசியம் இல்லை. முருகன், இந்திரன், நீலக்கலர் நீர், நீலக்கலர்னாலே இந்திரனை குறிச்சது, நீலக்கலர்ன்றாலே ராணியை குறிச்சது. அது மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ப்ளூ கலர் வந்து மூளையை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். மெடிடேட் பண்ணும்போது ஒரு சில விஷயம் ஒரு டனல் மாதிரி ஒரு சுத்தம், அது வந்து மூளையை ஃபோக்கஸ் பண்ணி மூளையை திசை திருப்பி கூட்டி போகும். ஸோ ப்ளூன்றது வந்து கண்ட்ரோல்டு. ராணியோட கலர் இந்திரன் கலரா. இந்திரனி பெண்ணோட தான் ஒப்பிட்டு பேசுவாங்க. ஸோ பெண் உறுப்பெல்லாம் இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. கடைசி கிளைமேக்ஸ் ஒரு ஃபோட்டோவை போட்டுவிட்டு முருகன் கேரக்டர் இவங்க மொத்தமாக இவங்க தான் அவங்களை காப்பாற்ற அந்த தேவதூர்னு முடிச்சு விட்டாங்க. இதுதான் மேட்ரு. ரொம்பலாம் அதில் உழப்ப வேணாம். அதுலேயும் இவங்க மைசூர் விஜயநகர பேரரசை காட்டியிருப்பாங்க. அங்கே பாருங்களேன், மைசூர் கிங்டமும் இதே தான் இருக்கும். இவங்க விஜயநகர பேரரசை பற்றி பேசும்போது இதெல்லாம் காட்டுறானுங்க. ஆனால் மைசூர் கிங்டமும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆட்கள் தான் வேற, ஆனால் திருடங்க தான். இதை சொல்லவே மாட்டாங்க. பரசுராம் இந்த ஓலைச்சுவடியெல்லாம் போட்டு எரிச்சது, இந்த கடைசி கிளைமேக்ஸில் சூர்யா பேசுவாப்பில்ல, இதெல்லாம் பற்றி பேசினாங்க. இது உண்மைதான். அதை எரிக்க வச்சது எல்லாம் உண்மைதான். நீ ஒரு திட்டு பையன். உனக்கு கொடுத்த அஜெண்டாலேயே நீ இவ்வளோ விஷயம் உண்மையை சொல்லிட்டு பாதி உண்மையை மறைச்சிடுற. இவ்வளோதான் உனக்கான வேலை. ஏன்னா நீ உண்மையான மனிதருக்கு உண்மையை சொல்லிட்டேன்னா அவன் அவைக்கனிங் ஆயிடுவான். உன்னையே செருப்படி அடிப்பான். ஏன் அதை நீ பேச மாட்டேன்னு. இப்போ நான் கேட்குறேன்ல கேள்வி, இந்த விஷயங்கள்லாம் கேட்குறேன்ல. எனக்கு எத்தனை கைட்லைன்ஸ் வந்து எத்தனை ப்ராப்ளம்ஸ் கொடுத்து என் சேனல்ஸ் நான் வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது தெரியுமா? ஆனால் இந்த ஆள் சகட்டா மணிக்காக போடுறேன். காப்பிரைட் கண்டென்ட்டும் போடுறாங்க, இவங்க வைலன்ஸும் போடுறானுங்க, எல்லாம் போடுறானுங்க. ஆனால் எங்களுக்கு சேனல் ஒன்றுமே ஆக மாட்டுது. காரணம் என்ன? அந்த 3 எழுத்து பின்னாடி இருக்குது. இந்தியாவில் 3 எழுத்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ யாருமே இருக்குது. அவங்க மாரி எங்கே எதுவுமே ஒரு மண்டையில் முடிவுரை விட முடியாது. ஆனால் இவங்க இந்த ஆட்டிலையும் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பின்புலம் இல்லாமலும் கிடையாது. மக்களுக்கு பாவம் தெரியாது. பாப்பராணி பயிலுங்க நமக்கு தெரியும்ல. உருட்டு, நீ வாட்டுக்கு உருட்டு. என்னைக்கு இருந்தாலும் நீ பண்ண மாட்டுவாடா. ஓகே, முடிக்கும் போது நாங்கள் தான் 5ஆம் சங்கம் காப்பாற்றுறோன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த திருட்டு பயிலுக
பிண்டாரி 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 யூதன் 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 சொல்லிட்டு இலுமினாட்டி சொல்லி கடைசி வரையும் உன்னை சாவடிச்சிருவாங்க. உண்மையான திருடன் யாருன்னு கண்டுபிடிக்க விட மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ராக்கெட்டு மேலே உச்சியில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு ஃப்ளோரை கழட்டி விடுவானுங்க. பிண்டாரியை கழட்டி விட்டாங்க, யூதனை கழட்டி விட்டாங்க, என்ன சொல்கிற இலுமினாட்டியை கழட்டி விட்டாங்க, கார்பரேட்டை கழட்டி விட்டானுங்க. இதுக்கு மேலே இருக்க அஜெண்டா கும்பல்ஸ் எல்லாம் யாருமே கழட்டி விட மாட்டாங்க. சிண்டிகேட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கழட்டி விட மாட்டானுங்க. ஏன் கழட்டி விட மாட்டானுங்க? அவனுங்களும் அப்பட்டமாக மாட்டிக்கிட்டானுங்கன்னா அவங்களையும் கழட்டி விட்டுருவானுங்க. அவங்கள பற்றி அவங்களே படம் எடுப்பாங்க, அவங்களே ஓப்பனாக பேசுவானுங்க எல்லாமே. இப்போ நீங்கள் அதிகமாக சிண்டிகேட்டுன்ற வார்த்தை கேள்விப்படுவீங்க, ஏன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ மாற்று ஆட்கள்லாம் வெளியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மாட்டாத ஆட்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாங்க. ஐயா மாட்டின ஆட்களை மட்டும் பேசிகிட்டு இருக்காரு, நம்ம மாட்டாத ஆட்களையும் சேர்த்து பேசிகிட்டு இருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், நான் திருப்பி அவங்கள டேக் பண்ணி தான் போட போகிறேன். தைரியம் இருந்தால் கமெண்ட்டுக்கு நான் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, இந்த கேள்விக்கு நான் பதிலை சொல்லிடுங்க, நான் ஒத்துக்கிறேன். கரெக்டான பதிலை சொல்லிடுங்க, ஓகேடா நீங்கள் ஏன்டா சரி அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஃப்ராடுத்தனமாக லூசு மாதிரி ஒருத்தவனை திட்டுறது, நீ தெலுங்கு வந்து இது எப்படின்னா தான் தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கான ஒரு டூல். இது இப்படி உங்களை வளர்த்து வச்சிருக்கானுங்க. தமிழகத்துக்கு எதிராக பேச அவன் தெலுங்கே வந்து எவன் பேசுவான்? அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, உங்கள் தலைமை சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இது ஒரு சர்வாதிகார போக்கு தானடா. இது எங்கடா உங்களை வழி நடத்தும்? கேள்வி கேட்கணும். நான் கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி தானே. எங்கேயாவது நாகரிகமற்ற பேசியிருக்கேன்னா, ஆனால் அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்கள் சேனலில், எப்படி வளர்த்து வச்சிருக்காருங்க பாருங்கள். இதுக்கான காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஜாம்பிக்கள் தான் தேவை. இப்போ விஜய் அவர்கள் ஒரு ஃபேன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அனில் குஞ்சான்கள், அவனுக்கு மூளைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அவன் என்ன சொன்னாலும் செய்வாங்க, அந்த மாதிரி இருக்காங்களா? இப்படி வளர்த்து வச்சிருக்கான காரணம் என்ன? இவங்க நினச்சிருந்தா எஜுகேட் கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் தப்புடா, அவெல்லாம் பண்ணக்கூடாது, அது நாகரிகம் இல்லடான்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்கலாம். ஏன் பண்ணலை? ஏன்னா இப்படி ஆட்கள் தான் அவங்களுக்கு தேவை. அப்போ தான் நான் எலெக்ஷன் ஓட்டு போடணும், போட்டுட்டு போயிடுவாங்க. இது ஒரு மாய உலகம். இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், மேட்ரிக்ஸ்னு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க எல்லா வீடியோஸையும் தயவு செய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும், என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது. இறுதி அப்படின்னு சொல்ல மாட்டேன். டிசியை பற்றி பேசாதீங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவீங்க. நான் பேசாமல் தான் இருப்பேன். எனக்கு தோன்றதான் நான் எப்பவுமே செய்வேன். எனக்குன்னு யாரும் கண்ட்ரோல்லாம் கிடையாது. நான் ஏதோ ஒரு விஷயம் மனசில் படும், இவங்க தவறாக சரியாக போய் கைட்லைன்ஸ் பண்ணலை, சின்ன சின்ன விஷயத்தில் நான் பரவாயில்ல, பெரிய பெரிய விஷயங்கள் நாங்கள் தான் பரமபிதான்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்தா ஆகணும். எனக்கு கான்ஷியஸ்க்கு வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன். என் கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை கேட்காம ஓடுறது எனக்கு நிம்மதியாக இருக்காது, அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது, திருப்தி ஆகாது. ஸோ அதனால தான் இப்போ நான் அடிச்சு விட்டேன். இப்போ நான் நிம்மதியாக இருப்பேன். அப்பாடி நம்ம நினச்ச அந்த பாயிண்ட்லாம் எடுத்து சொல்லிட்டோம் மக்கள்கிட்ட. இதை வச்சு அவங்க கேள்வி கேட்கட்டும். ஒருத்தர் 2 பேர்னாச்சும் புரிஞ்சுப்பான்ல, ஆமாம் அவன் கேட்குற கேள்வி கரெக்டு தானே, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கடான்னு கேட்பான். இல்லை, அதுக்கும் உருட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க, தூக்கி போடுவாங்க டம் டம் டமால்னு. பார்ப்போம் என்ன ஒரு ட்ராயிங். அடுத்த வேலை சந்திக்கலாம்.